வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது. நான் சொல்கிறது அஸ்ட்ராலஜிக்கலாக இல்லை, ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு காலம். அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கொஞ்சம் தொல்லை தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் வீடுங்கிறது அவ்வளோ விசேஷம் தான் இல்லையே. சரி, 6ஆம் வீட்டிலிருந்து அவர் பார்க்கும் இடம் சிறப்பாக இருக்குது. என்னென்னா 10ஆம் வீடு. ஸோ தொழிலில் பிரச்சனை வராது, வேலை ரொட்டீனாக போயிட்டுருக்கோம், நல்லபடியாக போயிட்டுருக்கோம். 12ஆம் வீட்டை பார்க்குறார். சுப விரயங்கள் தான் வருமே தவிர எதிர்பாராத நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படாது. அப்போ சுப விரயங்கள் 6இல் குரு, 3இல் சனி, முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கூட பெருக்கி தரக்கூடிய காலமாக இருக்கும். என்ன காரணம்? 13ஆம் தேதிக்கு அப்புறம் புதன், சுக்கிரன், சூரியன் வரிசையாக ஒரு 3 நாளைக்குள்ளே எல்லோரும் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் போய் உட்கார்றாங்க. திருமண பாக்கியம் கைகூடும், நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான நல்ல சூழல்கள் ஏற்படுகின்றன. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அபிப்பிராய பேதங்கள்லாம் நீங்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகி ரொம்ப, ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏற்கனவே நல்ல தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அப்போது புதன், சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கும்போது மெருகேறும். பர்சனல் மேக்னட்டிசம் நல்லா இருக்குது. உங்களுடைய அப்ரோச் மாறும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம், வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் பெருக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கான வழிமுறைகளை செய்து தருவார். ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். எடுத்தால் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு இம்பேஷன்ஸை கொடுப்பார். அப்போ என்ன, கொஞ்சம் நிதானமாக வேலை செய்யணும். வேக வேகமாக கன்க்ளூட் பண்ணுறோம். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் மோசமானவன், மின்னல் வேகத்தில் ஒரு கன்க்ளூஷன் வரும். பண்ணாதீங்க. கொஞ்சம் 2வது முறை, அதாவது திங்க் ட்வைஸ்மா, 2வது முறை யோசியுங்கள். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. அதை தவிர்த்தாலே போகிறோம். பல விஷயங்கள் உங்களுக்கு வர காத்திருக்கின்றன. இந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடாது. 5இல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார், நான் சும்மா தானே போயிட்டு இருந்தேன், என்னை போய் அவன் என்ன சொன்னான், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கடா அப்படின்றான். என்ன நான் என்ன லூஸா? அவன் சொன்னது ஒரு சாதாரண லைட்டர் சைடில் சொல்கிறான். அதை நீ ஹார்ஷாக எடுத்துக்கக்கூடாது. அதே லைட்டர் சைடில் சிரிச்சுட்டே போயிடணும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த 5இல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார், குத்தங்குறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருப்பார். அவன் அப்படி நினச்சி சொல்லியிருப்பான், என்ன அவன் ரொம்ப இது நல்லா இருப்பான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, பாரு என்னை கிண்டலாக சொல்கிறான் அவன் நல்லா இருன்ட்டு. இந்த மாதிரி ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மாதிரி டோன்ட் ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ், டேக் திங்ஸ் ஈஸி. அப்போ எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். இதுதான் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாம் நல்லதாக இருக்குது. நிதானமாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும்.
ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.